Dear students, welcome to biology class. In previous videos, we have completed unit 18. Now we are going to see about new unit 19, plant physiology. Okay, what is the definition of physiology? Plant physiology. The study of all the internal activities of plants. So the study of all the internal activities of plants. என்ன சொல்லலாம், அதனோட dormancy சொல்லலாம், sensational சொல்லலாம், and then reproduction mode, இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா plant physiologyல அடங்கும். ஓகேவா? Next, learning objectives. After completing this lesson, students will be able to know that plants too have certain autonomic movements, understand different types of movements in plants, differentiate tropic movement for nostalgic movement, gain knowledge on transpiration, understand that plants produce their food through the process of photosynthesis, understand the process of transpiration. ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிளான்ஸோட ட்ரோபிசம் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரோபிசம் இருக்கு இல்லையா? என்ன சொல்கிறது, அது நாஸ்டிக் மூமெண்ட்டு, ட்ரோபிக் மூமெண்ட் இருக்குது. அதனோட டிஃப்ரென்ஷியேட் என்ன, டிரான்ஸ்பிரேஷனோட நாலேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? See the introduction. Animals move in search of food, shelter and for reproduction. ஸோ அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காகவும் என்ன பண்ணுது, ரீப்ரொடக்ஷனுக்காகவும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுது இல்லையா? டு பிளான்ட் ஷோ சச் மூமெண்ட். பிளான்ஸ் அந்த மாதிரி மூவ் ஆகுதா? அதுவும் மூவ் ஆகும். ஆனால் என்ன மூவ் ஆகாது அப்படின்னா, அதனோட பிளான்டோட பார்ட்ஸ் மட்டும் மூவ் ஆகும். ஓகேவா? அது இப்போ ஸ்டெம் போர்ஷன் மட்டும், ரூட் போர்ஷன் மட்டும், அந்த மாதிரி பிளான்டோட பார்ட்ஸ் மட்டும் மூவ் ஆகும். ஆனால் என்ன ஆகாது, என்டையர் பிளான்ட் வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? ஹவ் யூ அப்சர்வ் த லீவ்ஸ் ஆஃப் மைமோசா புடிகா? மைமோசா புடிகா அப்படிங்கிறது டஸ்மி நாட் பிளான்ட். ஓகேவா? மைமோசா புடிகாங்கிறது சயின்டிஃபிக் நேம். க்ளோசஸ் ஆன் டச்சிங், வேரஸ் ஹீலியாந்தஸ் அனஸ் சன்ஃப்ளவர் follows the path of sun from dawn to dusk, from east to west. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இப்போ மைமோசா பிடிக்கோ பிளான்ஸ் பார்க்குறோம். நம்ம டச் பண்ணோம்னா உடனே என்ன பண்ணணும், தன்னோட லீவ்ஸ் என்ன பண்ணும், க்ளோஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி சன்ஃப்ளவர் என்ன பண்ணுன்னா, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு என்ன பண்ணும், தன்னோட ஃப்ளவர் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும் இல்லையா? அந்த சன் எந்த சைடு இருக்கோ, ஸ்டிமுலஸ் எந்த சைடு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அது என்னது, சம் மூமெண்ட் வந்து அந்த பிளான்ஸ் இது எது காமிக்குது அப்படின்னா, சம் மூமெண்ட்ஸ் அந்த பிளான்ஸ் வந்து பண்ணுது இல்லையா? திஸ் மூமெண்ட்ஸ் ஆர் triggered by an external stimuli. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலிக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லையா? அன்லைக் அனிமல்ஸ், பிளான்ஸ் do not move on their own from one place to another, but can move their body parts for getting sunlight, water, nutrients. ஸோ அதனோட ஹோல் பார்ட்டு மூவ் ஆகாது பிளான்ஸில், அனிமல் மாதிரி. பட் என்ன பண்ணும், அந்த பிளான்டோட ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து மூவ் ஆகும். இப்போ ஸ்டெம்மோ இல்லை ரூட்டோ அந்த மாதிரி மூவ் ஆகுது. எந்தெல்லாம் ஸ்டிமுலஸ் சொல்லலாம், சன்லைட் சொல்லலாம், வாட்டர் சொல்லலாம், நியூட்ரியன்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் இதுக்காக வந்து என்ன பண்ணணும், இதை தேடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட பாடி பார்ட்ஸை மூவ் பண்ணும் பிளான்ஸ். ஓகேவா? தே ஆர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட், கிராவிட்டி, டெம்பரேச்சர், இட்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன லைட்டு, கிராவிட்டி, டெம்பரேச்சர், இதெல்லாம் வந்து என்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஓகேவா? இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் வேரியஸ் மூமெண்ட்ஸ் இன் பிளான்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளான்ஸோட வேரியஸ் மூமெண்ட்ஸு, ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டு டிரான்ஸ்பிரேஷனை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு த டைப்ஸ் ஆஃப் ட்ரோபிசம் இன் பிளான்ஸ். என்னென்ன ட்ரோபிசம் இருக்குது, அதாவது என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். Tropism is a unidirectional movement of a whole or part of a plant towards the direction of stimuli. Tropism அப்படிங்கிறது ஒரு யூனிடைரக்ஷனல் அப்படின்னா, ஒரே பகுதியை ஒரே மாதிரி பிளேஸை நோக்கி போகிறது. யூனிடைரக்ஷனில் சேம் டைரக்ஷனில் போகிறது. அந்த மூமெண்ட் வந்து என்ன பண்ணால் ஒரு ஹோல் பார்ட்டோ அல்லது அந்த ஹோல் பிளான்டோ ஆர்
சம் பார்ட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலி எங்கே இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா? ட்ரோபிசம்ங்கிறது ஒரு யூனிடைரக்ஷனல் மூமெண்ட்டு. அதில் அந்த பிளான்டு இல்லைன்னா அந்த பிளான்டோட ஒரு பார்ட். ஓகேவா? என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலி எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனை நோக்கி போகிறது தான் என்னது அப்படின்னா ட்ரோபிசம் அப்படின்பாங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ட்ரோபிசம். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலி, ட்ரோபிசம் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் ஃபாலோஸ். ஸோ இந்த ஸ்டிமுலியை பொறுத்து ட்ரோபிசம் வந்து நல்ல சில பிரிவுலாம் பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோட்டோ ட்ரோபிசம். மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் டுவர்ட்ஸ் லைட். அதாவது இப்போ ஷூட் போர்ஷன், ஸ்டெம் போர்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டு நோக்கி தான் என்ன பண்ணும், மூவ் பண்ணும். ஓகேவா? இங்கே ஸ்டிமுலி எது அப்படின்னா சன்லைட்டு. ஸோ சன்லைட்டு நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெம் போர்ஷன் மூவ் பண்ணும். ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு, ட்ரோபிசம்னா மூவ்மெண்ட் இல்லையா? ஸோ லைட்டை நோக்கி தான் மூவ் பண்ணும். ஸோ இது என்னது அப்படின்னா ஃபோட்டோ ட்ரோபிசம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜியோட்ரோபிசம். ஜியோ மீன்ஸ் லேண்டு ஆர் சாயில் இல்லையா? லேண்ட், பூமின்னு சொல்லுவாங்க, எர்த் போர்ஷன் அப்படி இல்லையா? ஜியோட்ரோபிசம்னா மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எர்த்தை நோக்கி தான், எர்த்துக்குள்ளே தான் என்னென்ன பெனிட்ரேட் பண்ணிவிட்டு இந்த ரூட் என்ன பண்ணும், பிளான்டோட ரூட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? தொலைச்சிக்கிட்டு, அதாவது அந்த பூமியை தொலைச்சிட்டு தான் ரூட் மூவ் ஆகுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜியோட்ரோபிசம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோட்ரோபிசம். ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர், ட்ரோபிசம் மீன்ஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? ஹைட்ரோட்ரோபிசம். மூவ்மெண்ட் ஆஃப் எ பிளான்ட் ஆர் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் டுவர்ட்ஸ் வாட்டர். எக்ஸாம்பிள், ரூட் ஆஃப் எ பிளான்ட். ஹைட்ரோ மீன்ஸ் என்னது, வாட்டர் எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரூட்ஸ் வந்து மூவ் ஆகும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோகனட்டோட ரூட்ஸ் பார்த்துருக்கலாம். நம்ம பிளான்ட் அந்த கோகனட் ட்ரீ வந்து எங்கேயோ இருக்கும், ஆனால் அதனோட ரூட்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் கூட வந்து அதனோட ரூட்ஸ் நம்ம பார்க்க முடியும். அது என்ன ரீசன் அப்படின்னா வாட்டர் அந்த சைடில் தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுது, இந்த கோகனட்டோட ரூட் வந்து அந்த சைடு வந்து மூவ் ஆகிடும். புரியுதா? அது ஹைட்ரோட்ரோபிசம். நெக்ஸ்ட்டு திக்மோட்ரோபிசம். மூவ்மெண்ட் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் டியூ டு டச். சப்போஸ் இப்போ இது சொல்லலாம் இல்லையா, மைமோசப்பிடிக்கா சொல்லலாம், கிளைம்பிங் மெயின்ஸ், அதாவது பீ பிளான்ட்டு, இந்த மாதிரி பிளான்ட்டில் பீ பிளான்ட்டு, பீட்டில், அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை எங்கே வந்து ஒரு கிளைம்பிங் டச் இருக்கோ, வெயின்ஸ் இருக்கும், அது இல்லாத என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே மூவ் பண்ணும். அதை நோக்கி தான் மேலே இருக்கும். பீ பிளான்ட்லாம் அப்படியே மேலே ஏறுது இல்லையா, கொடி மாதிரி சுற்றிட்டு மேலே ஏறுது இல்லையா, அது திக்மோட்ரோபிசம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹெமோட்ரோபிசம். Movement of a part of plant in response to chemicals. Example, growth of a pollen tube in response to sugar present on the stigma. இப்போ நம்ம பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா பிளான்ட்ஸில். இந்த ஆஃப்டர் பாலினேஷனுக்கு அப்புறம் ஃபர்டிலைசேஷன் ஆகும் இல்லையா, அந்த போலன் கிரைன்ஸ் போய் எங்கே போய் உட்காரும் அப்படின்னா ஸ்டிக்மாவில் உட்காரும் இல்லையா. அங்கே உட்கார்ந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போலன் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வந்து கீழே வந்து ஓவரி பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஓவரி பார்ட்டில் வந்து சுகர் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா அதை நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போலன் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? போலன் டியூப்போட கிரானுல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அங்கே சுகர் இருக்கிறதுனால அதை நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சைட் வந்து க்ரோ ஆகும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெமோட்ரோபிசம். கெமிக்கல்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால அங்கே அதன் வழியாக வந்து உள்ளே மூவ் ஆகுறது. ஓகேவா? ட்ரோபிசம் இஸ் ஜெனரலி டேர்ம்ட் பாசிட்டிவ் இஃப் growth is towards the signal and negative if it is away from the signal. ட்ரோபிசம் ஜெனரலாக என்ன பண்ணணும், பாசிட்டிவ் ட்ரோபிசம்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா சிக்னல் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து அந்த பிளான்டோட மூமெண்ட் இருந்துச்சு. இப்போ சன்லைட் வந்து மேலே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை நோக்கி மேலே போகுது இல்லையா. ஸோ அந்த எந்த ஸ்டிமுலி எங்கே இருக்கோ அதுக்கு நேர் சைடில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூமெண்ட் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். சப்போஸ் அதுக்கு எதிர் சைடில் இருந்துச்சு அது அப்படின்னா அந்த சிக்னலுக்கு எதிர் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னதுன்னா நெகட்டிவ். ஓகேவா? நெகட்டிவ் ட்ரோபிசம் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டெம் போர்ஷன் என்ன சொல்லுது, ஷூட் ஆஃப் எ பிளான்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த லைட், த ரூட் மூவ் அவே இல்லையா. ஸோ அதே ஸ்டெம் போர்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட் நோக்கி போகும். அதே ரூட் என்ன பண்ணும், சன்லைட் நோக்கி போகுதா, போகிறது இல்லை. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா பூமியை நோக்கி தான் போகும் இல்லையா, அதாவது எர்த்தை நோக்கி தான் போகும். இங்கே நம்ம இது எது பாசிட்டிவ் ட்ரோபிசம்னு சொல்லலாம், இந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து பாசிட்டிவ்
tropism சொல்லலாம். Thus the shoots are positively phototropic. இந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து என்னதுன்னா பாசிட்டிவ்லி ட்ரோப்பிங் சொல்லலாம். ஏன் பாசிட்டிவ்லி போட்டோட்ரோபிக் அப்படின்னா அங்கே ஸ்டிமுலஸ் வந்து இங்கே ஸ்டிமுலியை வந்து என்னது சன்லைட்டு, அந்த சன்லைட்டை நோக்கி என்ன பண்ணுது இந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து மூவ் ஆகிறதுனால இது என்னது பாசிட்டிவ் போட்டோட்ரோபிக். ஓகேவா? Usually, shoot system of a plant is positively phototropic and negatively geotropic. So, shoot system எதை நோக்கி தான் போகும்? லைட்டை நோக்கி தான் போகும். அதனால் அது பாசிட்டிவ் போட்டோட்ரோபிக். ஆனால் என்ன பண்ணாது? எர்த்தை நோக்கி அது வளராது இல்லையா? ஸோ அதனால் அது நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அதே மாதிரி ரூட் சிஸ்டம் இஸ் நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக் அண்ட் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக்னா அது வந்து லைட்டை நோக்கி போகுதா? அந்த போகிறது இல்லை. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக், அதாவது லைட்டு நோக்கி போகாதனால அது நெகட்டிவ். அண்ட் தென் எதை நோக்கி போகும்? பூமியை நோக்கி போகும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டிமுலிக்கு நேர் சைடில் போகுது. ஸோ அது பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். இப்போ பிளான்டோட ஸ்டெம் போர்ஷன் பாசிட்டிவ் போட்டோட்ரோபிக், நெகட்டிவ் ஜியோட்ரோபிக். அதே சேம் எஸ் ரூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக், நெகட்டிவ் போட்டோட்ரோபிக். ஓகே, 1 மார்க் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? சி நெகட்டிவ் போட்டோட்ரோபிசம் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிசம். ரூட் எங்கே போகுதுன்னா லேண்டை நோக்கி தான் போகுது. ஓகேவா? டு யூ நோ சம் ஹாலோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் த நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் ரூட்ஸ்? எக்ஸாம்பிள் ரைசோபோரா. These roots are turned 180 degree upright for respiration. Some roots வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹாலோஃபைட்ஸ் ரூட்ஸ் அப்படின்றது ஹாலோஃபைட்ஸ் ரூட்ஸ் என்ன பண்ணால் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து எந்த ரீஜனில் இருக்கும் அப்படின்னா சலைன் ரீஜியன், தென் சால்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ரீஜியனில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டிட் நாட் ரெஸ்பயர் ப்ராப்பராக அதனால் ரெஸ்பயர் பண்ண முடியாது. ஸோ அந்த O2க்காக வேண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா அதனோட ரூட் போர்ஷன் அப்ரைட் 180 டிகிரி அப்படியே டேர்ன் ஆகிட்டு அப்ரைட்டுக்கு வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ரைசோபோரா. ஓகேவா? அண்ட் தென் Gnostic movements. Second one, Gnostic movement. Gnostic movements are non-directional response of a plant or part of a plant to stimulus. இப்போ ட்ராபிக் மூமெண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா யூனிடைரக்ஷனல் மூமெண்ட்டு. ஆனால் அந்த நான்ஸ்டிக் மூமெண்ட் வந்து எந்த டைரக்ஷன்னா சொல்ல முடியாது. எந்த டைரக்ஷனில் வேணாலும் அந்த என்டையர் பிளான்ட் மூவ் பண்ணலாம், இல்லது ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து மூவ் ஆகலாம். ஓகேவா? அது ஸ்டிமுலஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எந்த போர்ஷன் வேணாலும், ஆனால் எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகிறது தான் என்னது அப்படின்னா நாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்றது. ஓகேவா? Based on the nature of stimuli, Gnostic movements are classified as follows. இந்த ஸ்டிமுலிக்கு ஏற்ற மாதிரி எப்படி மூவ் ஆகுதோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க சம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் photonosty. Movement of a part of plant in response to light. Example Terraxium officinale. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பாட், அந்த பிளான்டோட பாட் வந்து லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஃபோட்டோனாஸ்டி. ஓகேவா? லைட்டு நோக்கி அது வளருது, டேர்ன் ஆகுது அப்படின்னா அது ஃபோட்டோனாஸ்டி. ப்ளூம்ஸ் இன் மார்னிங் அண்ட் க்ளோசஸ் இன் த ஈவினிங். அது என்ன பண்ணும் அப்படின்னா மார்னிங்கில் வெடிக்கும், ப்ளூம் ஆகும். அந்த ஈவினிங் டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். சிமிலியர்லி ஐபோமா அல்பா மூன்ஃப்ளவர் ஓப்பன் இன் த நைட் அண்ட் க்ளோசஸ் டியூரிங் த டே. ஸோ வந்து மூன்ஃப்ளவர் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்டில் ஓப்பன் ஆகிட்டு டேயில் என்ன ஆயிரும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது என்னது அப்படின்னா ஃபோட்டோனாஸ்டி. ஏன்னா அந்த லைட் எப்போ அதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, அது ப்ளூம் ஆகிறது, க்ளோஸ் ஆகிறது. ஓகேவா? ஸோ நைட் அண்ட் டேயில். நெக்ஸ்ட்டு திக்மோனாஸ்டி. மூமெண்ட் ஆஃப் எ பார்ட் ஆஃப் பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு டச். எக்ஸாம்பிள் மைமோசா புடிகா. ஸோ ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து நம்ம டச் பண்ணாவே என்ன பண்ணணும்னா அந்த பார்ட் வந்து பிளான்ட்ஸோட பார்ட் வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஹோல் லீவ்ஸ் அண்ட் ட்ரூப்ஸ் வென் டச். அதனோட லீவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே சுருண்டுக்கும் இல்லையா? இட் ஆல்வேஸ் நோன் அஸ் சிஸ்மோனாஸ்டி. ஸோ இது என்ன சொல்லுவாங்க, திக்மோனாஸ்டி. அனதர் நேம் என்ன சொன்னால் சிஸ்மோனாஸ்டின்னு சொல்லலாம். ஓகேவா? அனதர் நேம் திக்மோனாஸ்டியோட அனதர் நேம் சிஸ்மோனாஸ்டின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் மைம்போசா
பிடிக்கும். See the do you know? The Venus flytrap Dionia muscipula present a spectacular example of Thigmonasty. It exhibits one of the fastest known Gnostic movement. ஸோ இங்கே வீனஸ் ஃப்ளைட்ராப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா. இது என்னது அப்படின்னா இது ஒரு பூச்சி உண்ணும் தாவரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளான்ட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த திக்மோனாஸ்டிக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகேவா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரோபிக் அண்டு நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம தெர்மோநாஸ்டி பார்த்துடலாம். தெர்மோநாஸ்டி மூமெண்ட் ஆஃப் எ பார்ட் ஆஃப் பிளான்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். தெர்மோ மீன்ஸ் டெம்பரேச்சர் இல்லையா. ஸோ இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறது பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அதனோட பிளான்டோ அல்லது பிளான்டோட பார்ட்டோ வந்து என்ன பண்ணுது, சேஞ்ச், அதாவது ரெஸ்பான்ஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் துலிப் ஃப்ளார்ஸ். துலிப் ஃப்ளார்ஸ் ப்ளூம்ஸ் அஸ் எ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். துலிப் ஃப்ளார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும்தான் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து ப்ளூம் ஆகும். ஓகேவா. ஸோ அது தெர்மோநாஸ்டி. ஓகேவா. Differences between tropic and Gnostic movements. Tropic movements. Unidirectional response to the stimulus. அதாவது ஸ்டிமுலஸ்க்கு யூனிடைரக்ஷனலாக தான் என்ன பண்ணணும்னா இது ரெஸ்பாண்ட் பண்ணும். அதை விட்டு ஆப்போசிட் சைடில் பண்ணாது. நாஸ்டிக் மூமெண்ட் நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலஸ். ஸோ வந்து அதனோட எப்படி வந்து அது தூண்டுதோ, அதாவது ஸ்டிமுலஸ் எப்படி தூண்டுதோ அதை பொறுத்து தான், அது டைரக்ஷன் எதுவும் கிடையாது. ஓகேவா. க்ரோத் டிபெண்ட் மூமெண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சர்டன் ரீஜியன் சர்டன் டைம் தான், அதை குறிப்பிட்ட அளவு தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து டெவலப் ஆகும். ஓகேவா. க்ரோத் இண்டிபெண்ட் மூமெண்ட். ஸோ இது வந்து க்ரோத்தை வந்து டிபெண்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் தென் மோர் ஆர் லெஸ் பர்மனன்ட் அண்டு இர்ரிவிசிபிள். மேக்ஸிமம் என்ன பண்ண அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக தான் இருக்கும், மறுபடியும் இர்ரிவிசிபிள் ஆகுது, அது மறுபடியும் பழைய நிலைக்கு வராது. ஓகேவா. டெம்பரரி அண்டு ரிவர்சபிள். இது வந்து டெம்பரரியாக தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ மைமோசோபெடிகா பிளான்ட்டை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லீஃப் ஃபோல்ட் ஆகிட்டு உடனே என்ன ஆயிடுது, ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே என்ன பண்ணணும்னா மறுபடியும் என்ன பண்ணிடும், ஓப்பன் ஆயிரும் இல்லையா. அதே மாதிரி இப்போ சன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஈஸ்ட் பக்கம் இருந்துச்சுன்னா ஈவினிங் வந்து என்ன பண்ணிடும், வெஸ்ட்டை நோக்கி போயிடும், மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் ஈஸ்ட்டை நோக்கி வந்துடும் இல்லையா. ஸோ வந்து ஈஸியாக வந்து ரிவர்சிபிள் ஆகிட்டே இருக்கும். ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ஸ். மேக்ஸிமம் ட்ராபிக் மூமெண்ட்ஸ் வந்து எல்லா பிளான்ஸ்லேயும் இருக்கும். ஃபவுண்ட் ஒன்லி இன் எ ஃபியூ ஸ்பெஷலைஸ்ட் பிளான்ஸ். சில பிளான்ஸில் மட்டும்தான் இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸ்லோ ஆக்ஷன். இதனோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதாவது மெல்ல தான் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிறதோ இல்லை ரூட் க்ரோ ஆகிறதோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் இல்லையா. இம்மீடியட் ஆக்ஷன். இப்போ மைமோசோபெடிகாவை டச் பண்ண உடனே என்ன பண்ணிடும், உடனே ஃபோல்ட் ஆயிடும் இல்லையா. ஸோ இம்மீடியட் ஆக்ஷன். ஓகேவா. திஸ் வீடியோ இஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.